ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். விதி உங்களை நோக்கி பாறைகளை வீசும்போது ஐயோ என் மேலே பாறை விழுதுன்னு சொல்லி அழுதுட்டு உட்கார போகிறீங்களா, இல்லை அந்த பாறைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து நீங்கள் ஏறி நிற்பதற்கான உன்னதமான படிக்கட்டுகளாக மாற்ற போகிறீங்களா? இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு பெண்ணை பார்த்து எழுந்து நின்று பெருமையோடு பாராட்டி கொண்டிருக்கிறது. அந்த பெண்ணின் பெயர் ஜெனிஃபர். 2004ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே கருப்பு தினமாக எழுதப்பட்ட அந்த நாளை நிச்சயமாக நம்மளால் அவ்வளோ எளிமையாக மறந்துட முடியாது. கும்பகோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளியில் ஏற்பட்ட அந்த கோரமான தீ விபத்து 94 பச்சிளம் குழந்தைங்களுடைய உயிரை குடிச்சுது. அந்த மரணப்படுக்கையிலிருந்து தீயோட கொடூர நாக்குகள்லேருந்து நூலிழையில் அழுதுகின்றே உயிர் தப்பிய ஒரு சிறுமி தான் இந்த ஜெனிஃபர். அன்னைக்கு மரணத்தின் விளிம்பை தொட்டுவிட்டு வந்த அந்த சிறுமி இன்னைக்கு எங்கே நிற்கிறாங்கன்னு தெரியுங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாடே வியந்து பார்க்குற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் மாநில அளவில் 15வது இடத்தை பிடிச்சு சாதிச்சு ஒரு துணை ஆட்சியராக, அதாவது டெப்யூட்டி கலெக்டராக கம்பீரமாக தன்னுடைய பணியை தொடங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நமக்கு ஒரு சின்ன தோல்வி வந்தாலே ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கடவுளை குறை சொல்கிறோம், டிப்ரெஷனுக்கு போகிறோம். ஆனால் ஜெனிஃபரோட வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். 2004 அந்த தீ விபத்து நடக்கும்போது ஜெனிஃபர் ஒரு சின்னஞ்சிறு சிறுமி, ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி. தன்னுடைய கண் முன்னாலேயே தன்னுடைய சக தோழமைகளும் நண்பர்களும் தீயில கருகி அலறியதை நேரில் பார்த்தவங்க. அந்த கோரமான விபத்தின் வடுக்களை தன்னுடைய உடம்புலையும் மனசுலையும் சுமந்தவர் தான் இந்த பெண்மணி. ஒரு விபத்து நடந்தால் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு மனிதர்களுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அந்த ட்ராமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மன உளைச்சல்லேருந்து மனுஷனை வாழவே விடாது. ஆனால் ஜெனிஃபர் அந்த வலியை கண்ணீராக வீணடிக்க விரும்பாமல் தன்னுடைய கண்ணு முன்னாடி கருகி போன அந்த 94 குழந்தைகளுடைய ஆத்மாவும் தன்னை ஒரு சாதனையாளராக பார்க்க வேண்டும் என்று அந்த பெண் நினைத்தாலோ என்னவோ தெரியவில்லை. அன்றைக்கி தீயின் சாம்பலில் விழுந்த அதே கும்பகோணம் மண்ணிலிருந்து இன்றைக்கி ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக ஜெனிஃபர் சிறகடித்து பறந்திருக்காரு. தமிழ்நாட்டிலேயே மிக கடினமான தேர்வுகளில் ஒன்று இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு. லட்சக்கணக்கான பட்டதாரிகள் இரவு பகலாக படித்து பல ஆண்டுகள் காத்து கடந்து எழுதக்கூடிய ஒரு தேர்வு தான் இது. ஜெனிஃபர் அவங்க சாதாரண பின்னணியிலேருந்து வந்தவங்க தான். எந்த ஒரு பெரிய ஆடம்பர வசதிகளும் இல்லாமல் தன்னுடைய உழைப்பையும் தன்னம்பிக்கையும் மட்டுமே மூலதனமாக வச்சாங்க. ஒவ்வொரு முறையும் தோல்வி வந்த போதும் பின்வாங்கவே இல்லை. 2வது முறை தடுமாறிய போதும் தடம் மாறலை. விடாமுயற்சியோடு படித்து இன்றைக்கி அரசு பணியினுடைய மிக உயரிய பதவிகளில் ஒன்றான துணை ஆட்சியர், டெப்யூட்டி கலெக்டர் நாற்காலியை தன்வசப்படுத்தியிருக்காங்க. இவங்க அந்த தீ விபத்து நடந்த பிறகு அப்போதைய ஆட்சியராக இருந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், தஞ்சை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிள்ளைகளை எல்லாத்தையும் மாற்று பள்ளியில் சேர்த்து விட்டுருக்காரு. அவர் அன்றைக்கி செஞ்ச அந்த விஷயங்கள் அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினச்சேன், கலெக்டர் ஆகணும்னு நினச்சேன். இனியும் ஒரு கால் எங்கள் ஊரில் நடந்த, எங்கள் பள்ளியில் நடந்த அந்த சம்பவம் எந்த இடத்துலையுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் கலெக்டர் ஆகணும்னு நினச்சேன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த மேல்தளத்துலேருந்து கீழ்த்தளம் வந்ததால் அவங்களால உயிர் தப்பிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கீழே இறங்கி வந்திருக்காங்க. அவங்களுடைய தம்பியும் கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே போல் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சில தோழிகளையும் அவங்க கூட காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போவே இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டவங்க தான் இவங்க. மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்கள காப்பாற்றணும், மற்றவங்கள உதவணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு குழந்தை தான் இப்போ நமக்கு சப் கலெக்டராக டெப்யூட்டி கலெக்டராக நம்ம தமிழ்நாட்டுக்கு கிஃப்டாக கிடச்சிருக்காங்க. கடவுளினுடைய குழந்தை அப்படின்னு தான் இவங்களை சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க படித்தது எல்லாமே அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடல. கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட பணம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்து மாதம் ஒரு 3000 ரூபாய் போல் தான் சம்பாதிச்சு ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க. இன்ஜினியரிங் சேர்ந்தும் இன்ஜினியரிங் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல, ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி அதுக்கப்புறம் டிகிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேத்தமேட்டிக்ஸில் டிகிரி பண்ணியிருக்காங்க. +2ல் அரசு பள்ளியில் பயின்ற 1094 மார்க் எடுத்தவங்க தான் இவங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணி அதில் சில காலம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. 5 வருஷ உழைப்பு தான் இன்றைக்கி அவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளியர் பண்ணியிருக்கிறது. அதுவும் தமிழகத்திலேயே 15வது இடம் பெற்று குரூப் 1 எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. அன்றைக்கி தீ விபத்து நடந்தப்போ உதவிக்காகவும் அதிகாரிகளுடைய வருகைக்காகவும் ஏங்கிய ஒரு சிறுமி இன்றைக்கி அதே அரசாங்கத்துடைய மிக முக்கிய அதிகாரியாக மக்களுக்கு உதவி செய்கிற இடத்துல அமர்ந்திருக்காங்க. ஸோ இதை விட ஒரு ஆகச்சிறந்த மாற்றம், ஆகச்சிறந்த ஒரு வெற்றி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறது, உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி
கஷ்டப்படுறீங்களா? வசதி இல்லைன்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கீங்களா? இல்லை என்னால் தேர்வு எழுத முடியலை, குடும்ப சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்கிறீங்க இல்லையா? உடம்புலையும் மனசுலையும் மரணத்தினுடைய வடுக்களை சுமந்து கொண்டு சாம்பல்லேருந்து எழுந்து வந்து டெப்யூட்டி கலெக்டராக ஆக முடியும்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் நிரூபித்து காமிச்சிருக்காங்க. ஜெனிஃபருக்கு இருந்த வலியை விட, வேதனையை விட நமக்கெல்லாம் பெரிய வலி இருக்குதா? நீங்களே சொல்லுங்கள். அதை விட வலி கம்மி தான். இனிமேலும் சாக்கு போக்குகள் எல்லாம் சொல்லாமல் உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்க. மரணத்தின் வாயிலிருந்து வந்து இன்றைக்கி மகுடம் சூடி இருக்கிற துணை ஆட்சியராக இருக்கக்கூடிய ஜெனிஃபர் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் சல்யூட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் அந்த பிள்ளைக்காக சொல்லுங்கள்.